பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ? அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி பேசும்போது பேச்சிலே திறமை குறைந்தவனாக இருந்தாலும் அறிவில் குறைவில்லாதவன் என்கிற ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, முதலாவது தேவனுடைய ஊழியத்திற்கு இந்த மனித பெருமை தேவையில்லை. பவுல் தன்னை மிகவும் சிறந்த அப்போஸ்தலர்களுக்கு எந்த விதத்திலும் குறைவானவன் அல்ல என்று அவர் கூறுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, தேவன் ஒருவரை பயன்படுத்துவதற்கு உலகத்தின் பாராட்டு, இந்த ஸ்டேஜில் பேசுகிற திறன், இந்த அப்ரிசியேஷன், புகழ் ஆகியவை எதுவுமே அவசியம் இல்லை. பாருங்கள், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆமேன். மனிதர்கள் வெளிப்புற திறமையை பார்க்கலாம், ஆனால் தேவன் இருதயத்தின் உண்மையும் விசுவாசத்தையும் அந்த முழு அர்ப்பணிப்பையும் பார்க்கிறார். ஆமேன். 2ஆவதாக பார்த்தோமென்றால், பேச்சில் குறை இருந்தாலும் சத்தியத்தில் குறை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, 6ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறாரு, பேச்சில் கற்றுக்கொள்ளாதவனாய் இருந்தாலும் அறிவில் அப்படியல்ல என்று குறிப்பிடுகிறார். அதாவது பேச்சுத்திறன் குறைவாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையின் அறிவு குறையக்கூடாது. ஆமேன். ஒருவர் அழகாக பேசாமல் அவர் அமைதலாக இருக்கலாம், ஆனால் அவர் சொல்லும் செய்தி வேத சத்தியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பார்த்தோமென்றால், பவுலின் பிரசங்கம் மனித ஞானத்தின் அந்த ஒரு வசீகரமான அந்த வார்த்தைகளில் அல்ல, ஆவியின் வல்லமையில் இருந்தது. ஆமேன். 3ஆவதாக நாம் பார்த்தோமென்றால், செய்தியை விட செய்தியாளர் பெரியவர் அல்ல. ஆமேன். இப்போ ஆல்டரில் நின்று மெசேஜ் கொடுக்குறாங்க, அவங்க ஒன்றும் பெரிய கொடுக்குறாங்க, செய்தி கொடுக்குறவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அந்த செய்தி தான் முக்கியம். கர்த்தரோட வார்த்தை தான் முக்கியம். ஒரு ஊழியக்காரரோட குரல், நடை, பேச்சுத்திறன் ஆகியவை எல்லாமே நமக்கு ஒரு முக்கியமானதாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் முக்கியமானது அவர் என்ன கர்த்தரோட வார்த்தையை சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம். ஆமேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவனுக்கு முன்பாக வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருந்து சத்திய வசனத்தை சரியாக பகுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரரோட திறமை மனிதர்களை கவரலாம், ஆனால் தேவனுடைய சத்தியம் மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆமேன். பாருங்க, ஒரு சிறிய ஒரு சபையில் 2 பேர் தேவனுடைய வார்த்தையை அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. முதலாவது நபர் மிகவும் அழகாக பேசினார். அவருடைய குரலில் வார்த்தைகளும் அந்த வார்த்தை மூலமாக அனைவராலும் கவர்ந்து இழுக்கிறபடி இருந்தது. 2ஆவது நபர் அவ்வளோ பேச்சுத்திறன் இல்லை, சில நேரங்களில் தடுமாறி கூட பேசினார். ஆனால் அவர் வேதத்தை உண்மையாக படித்து கேட்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை உண்மையோடு பகிர்ந்து கொண்டார். ஒரு நாள் ஒரு இளைஞன் இந்த 2ஆவது நபரிடம் வந்து, உங்கள் பேச்சு மிகவும் அழகாக இல்லை, ஆனால் நீங்கள் சொன்ன தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தை தொட்டது என்று ஒரு இளைஞன் வந்து அவனுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டான். அப்போது அந்த ஊழியக்காரர் சொன்னார், என் பேச்சு திறன் உன்னை மாற்ற வேண்டுவதில்லை, தேவனுடைய சத்தியம்தான் உன்னை மாற்ற வேண்டும் என்று அந்த ஊழியக்காரர் சொன்னார். இதான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனத்திலே நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான பாடமாக இருக்கிறது. பாருங்க, பிரசங்கத்திற்கான ஒரு 3 முக்கியமாக நம்ம இதில் பார்க்கிறோம் என்றால், திறமை குறைந்தாலும் சத்தியம் குறையக்கூடாது. ஆமேன். பேச்சு சாதாரணமாக இருந்தாலும் அறிவு ஆழமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
மனிதனை பாராட்டாமல் கிறிஸ்துவை நாம் உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், கலாத்தியர் 1:10 பார்க்கிறோம், நான் மனுஷருக்கு பிரியமாயிருக்க தேடுகிறேனோ தேவனுக்கு பிரியமாயிருக்கிற தேடுகிறேனோ. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீ மனுஷனை திருப்திப்படுத்துறியா இல்லை தேவனை திருப்திப்படுத்துறியா? இதுதான் ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தின் மூலம். நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மனிதர்களை யாரையும் பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகள் எதையும் பார்க்க வேண்டாம். நம்மை உண்டாக்கினவர், உருவாக்கினவர் நம்மளை கொண்டு ஒரு பெரிய நோக்கம், திட்டம் வைத்திருக்கிறார். யாரையும் அற்பமாகவோ யாரையும் கேவலமாகவோ பார்க்காதபடி ஒவ்வொருவருக்கும் தேவதூதர்களை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆனால் மனிதனுடைய வெளிப்புறத்தை பார்த்து நாம் அற்பமாகவோ அசட்டையாகவோ நினைக்காதபடி ஆண்டவர் பைத்தியக்காரர்களை எடுத்து பயன்படுத்துகிற தேவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்ட தேவன். பலமுலைகளை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்ட தேவன். உள்ளதை அவமாக்கும்படியாக உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமாக எண்ணப்பட்ட ஒவ்வொரு தெரிந்து கொண்ட தேவன். இது அவருக்கு லேசான காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் தத்ரூபமாக பேசி கொண்டிருக்கிறார். நாம் முழுவதுமாக நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, முழு இருதயத்தோடு ஆண்டு நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்குங்க பரம பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களே, சொல்லிலே, பேச்சிலே, செயல்களிலே அப்பா உமக்கு பிரியமில்லாமல் எத்தனையோ காரியங்களே நாங்கள் செய்திருக்கிற அற்ப பாவிகள் ஆண்டவரே, எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உமக்கு உகந்த பாத்திரமாக எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன். மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கிறாங்க, ஆனால் தேவன் நீர் இருதயத்தை காண்கிற தேவன். அப்பா, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் நன்றாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா. அடிமை எங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்கள் சுத்திகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சுத்த இருதயமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. சுத்தமுள்ள இருதயத்தை சிருஷ்டி ஆண்டவரே, நிலவரமான ஆவியை புதுப்பியும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதமாகிய 8வது மாதத்தின் 14ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. எந்த நோக்கத்திற்காக எங்களை படைத்தீரோ, உருவாக்கினீரோ, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, ஊழிய பாதையிலே உமக்கென்று நாங்கள் செய்கிற ஊழியத்திலே நாங்கள் உண்மையாக சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க, அந்த போதிக்கிறதோடு மட்டுமல்ல அதை கை கொண்டு நடக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பலப்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நீர் அப்படியே ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஒரு புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு உமக்கு உகந்த பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களையும் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.